பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த செம்மறி ஆட்டு உரம், அதாவது செம்மறி ஆட்டு சாணம். அது நம்ம குவியலாக கொட்டி அது வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட காலம் வந்து மக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வயலுக்கு நம்ம கொடுக்குறோம். இதில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய அந்த குவியல் அது கொட்டி வச்சிருக்கு. செம்மறி ஆடுகளுடைய தொழுவமும் இங்கே இருக்குது. இன்றைக்கி இதை பற்றி வந்து ஒரு விரிவான ஒரு இதை பார்த்துருவோம். ஏன்னா பல பேர் வந்து எப்படின்னா, இப்போ வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் இந்த உரங்கள் எல்லாமே வந்து எப்படி போகுதுன்னா, இந்த இயற்கை உரங்கள் எல்லாமே வியாபாரத்தை நோக்கி போகுது. அதனால் இதில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆட்டு எரு அவ்வருஷம், மாட்டு எரு மறு வருஷம்னு. அதாவது நல்ல சூடாக இருக்கும் இந்த இது. பார்த்தீங்கன்னா குவியல் வந்து இது பார்த்தீங்கன்னா செம சூடாக இருக்கும். அதாவது இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு அப்படியே குவியலாக கொட்டிட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது மண் வெட்டியில் புரட்டிடுவாங்க. இதை புரட்டி இந்த பக்கம் வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். ரைட்டு, ஓகே. அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து அந்த செம்மறி ஆட்டு தொழுவோம், இதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது செம்மறி ஆடுகளுக்கு எப்படின்னா, மோஸ்ட்லி கீழே வந்து ஈரம் இல்லாமல் ஆடுகள் வெளியில் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டால் சுத்தமாக காஞ்சிடணும், அந்த மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் சிமெண்ட் தரை போட்டு அது வழுக்கி விழுற மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த கிராவலு அப்படி இல்லைன்னா செங்கல் ஜல்லி சின்னதாக நம்ம முன்னாடி வீட்டுக்கு வந்து வீட்டு தரை போடுவாங்க. அப்போல்லாம் இந்த டைல்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி, அதே நேரத்தில் அந்த தண்ணி மொத்தம் குடிச்சிடணும். அதாவது தண்ணின்ற அப்படின்னு இங்கே நம்ம சொல்லும்போது அதனுடைய அந்த யூரினை வந்து கம்ப்ளீட்டாக குடிச்சிடணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வைக்கும்போது தான் நோய்கள் இல்லாமையும், அதே நேரத்தில் வந்து அதுக்கு வந்து எப்படின்னா படுக்கிறதுக்கு ஒரு ஒரு வசதியாகவும் இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து இந்த கூரை கொட்டாய்கள் போட்டாங்க. அதாவது பனைமர ஓலைகளை வச்சு. இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷீட்டிங்கில் போட்டுறாங்க. ஏன்னா இது அப்பப்போ வந்து இப்போ அதை அந்த ஓலைகளை வேயக்கூடிய ஆட்கள் வந்து கிடையாது, அந்த வேலை தெரிஞ்சவங்க. அதனால தான் எல்லாமே ஷீட்டுகளை நோக்கி போயிடுச்சு. அரசாங்கமே என்ன சொல்றதுன்னா, கூரை வீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. இந்த ஷெட்டுகள் கூட என்ன ஆகுதுன்னா, பர்மனெண்ட்டாக வேணுன்ற ஒரு அவசியம் வந்து வேணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஷெட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து இது மேலே வராத மாதிரி வந்து மேடான பகுதியை மேடு ஏற்றி நம்ம வந்து அதை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி டெய்லி வரக்கூடிய அந்த சாணங்களை வந்து எல்லாத்தையும் வந்து காலையில், அதாவது எப்படின்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டிடுவாங்க அவுத்து ஒரு பக்கமாக. இதை சுற்றிலையும் வந்து ஒரு காம்பவுண்டு இவங்க வந்து இது எப்படின்னா கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால இதை வந்து அவுத்து எல்லாத்தையும் வெளியில் ஓட்டிட்டு அந்த சாணத்தை வந்து நம்ம தொடப்பத்தை வச்சு தள்ளி கொண்டு வந்து இங்கே குவியலாக வந்து இதை கொட்டுறாங்க. இதுதான் வந்து டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது ஃபஸ்ட்டு. அதாவது அந்த தழை மணி சாம்பல் சத்துக்கள் வந்து இதில் எப்படின்னா, ஒரு அந்த தாவரத்துக்கு தேவையான அளவு, நம்ம கொடுக்கக்கூடிய பயிர்களுக்கு தேவையான அளவு வந்து இதில் இருக்குது. எப்படின்னா, தழைச்சத்து வந்து 1% வரைக்கும் இருக்குன்றாங்க. மணிச்சத்து வந்து 0.75, சாம்பல் சத்து 1.75. அதாவது சாம்பல் சத்துன்றது வந்து அதனுடைய பயன்பாடு என்னன்னா, சாம்பல் சத்தினுடைய பயன்பாடு, நீங்கள் அது இயற்கையாகட்டும் செயற்கையாகட்டும், முதல்ல அது ஒரு தாவரம் மண்ணிலிருந்து உறிஞ்சக்கூடிய சத்துக்கள் வந்து அதனுடைய எல்லா பார்ட்டுக்கும், இப்போ நமக்கு எப்படி வந்து பிளட்டு வந்து நம்மளுடைய எல்லா உடம்புல எல்லா பார்ட்டுக்கும் சர்க்குலேஷன் ஆகுதோ, அந்த மாதிரி எல்லா பார்ட்டுக்கும் கடத்துறதுக்கு மெயினாக அது பயன்படுது. ரெண்டாவது, அந்த ஃபுட் கிரைன்ஸனுடைய இண்டிவிஜுவல் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பொட்டாசியத்தினுடைய வேலை ரொம்ப தேவைப்படும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த தாவரத்துக்கு கொடுக்கக்கூடியது பொட்டாசியத்து. இப்போ இதில் வந்து நம்ம இந்த 3 சத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி கொடுக்கணும்னா, ஒரு வயலுக்கு வந்து, அதாவது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரசாயன விவசாயம் பண்ணாலும் ஒரு பயிரை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 10 டன்னு மாட்டு தொழு உரம் மக்கிய அந்த தொழு உரத்தை நீங்கள் மண்ணில் கொடுத்துட்டு
அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பயிர் செஞ்சு நீங்கள் ரசாயன விவசாயம் பண்ணாலும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரசாயன உரங்களை போட்டுங்க அப்படின்னு அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் விஷயம். அதனால் அந்த மாதிரி வந்து அதனால தான் கொடுக்குறோம். ஏன்னா நுண்ணுயிர்கள் வந்து இப்போ நீங்கள் ரசாயனங்களில் போடும்போது செத்து போயிடும். அதில் அதிகமாக காலி ஆகிறது யூரியாவினுடைய பயன்பாடு ஃபஸ்ட்டு. டிஏபி போட்டாலும் ஓரளவுக்கு தப்பிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பொட்டாஷுக்கு வந்து இப்போ ரசாயன விவசாயம் பண்ணுறவங்களே வாங்க முடியல காசு கொடுத்து. அதாவது ஒரு மூட்டை வந்து 50 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ரூபா 3000 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 600 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியாவை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இதை போய் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பொட்டாஷ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து இது ஒரு பயிருக்கு தேவைப்படுது. மோஸ்ட்லி எப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஷே வந்து இந்த பயிர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதாவது எப்போ டிஃபிஷியன்சி வரும்னா இந்த டேஸ்ட்லெஸ் வாட்டர், அதாவது இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 அடியிலேருந்து எடுக்கிறாங்க தண்ணி. இதுக்கு விவசாயத்துக்கு 1000 அடியிலேருந்தெல்லாம் எடுக்கிறாங்க, 800 அடி 700 அடி. இப்போ நாங்கள் எடுக்கிறது வந்து 50லேருந்து 60 அடி அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் ஆற்று ஓரம் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பிரச்சனை. இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும். அதாவது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த பூண்டி ஏரியிலேருந்து இது போயிட்டு வந்து மணலி அந்த 800 கிட்ட போய் கடலை கலக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குனுடைய 2 பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து அருமையான டேஸ்ட் இருக்கும். அந்த மினரல் வாட்டர் வந்து குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி டீப்லேருந்து எடுக்கும்போது பல சத்துக்கள் இருக்காது அந்த தண்ணியில். நீங்கள் அதை வச்சு விவசாயம் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். இப்போ அங்கே நடக்கிறதா தான் இப்போ இவங்க அதாவது எப்படின்னா இந்த இயற்கை இடுபொருள்களை வந்து எப்படின்னா வியாபாரமானதுக்கு காரணம் இதுவும் ஒரு விஷயம். அதனால் தண்ணி எந்த அளவுக்கு மேலே இருந்து நம்ம வந்து எடுக்கிறோமோ எல்லா இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. 1000 அடி போர் போட்டு அதெல்லாம் கொண்டு போய் மோட்டரை வச்சு அதிலேருந்து எடுத்து எத்தனை லட்சம் செலவாகுது. ஒரு விவசாயி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எப்படின்னா விவசாயம் பண்ணுறாங்க. அதை நினைக்கும் போது உண்மையிலேயே மனசு வந்து ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. அது ஏதோ நாங்கள் பண்ண ஒரு புண்ணியம். இது வந்து மேலேயே இருக்குது, 2வது கேசிங் பைப்பில் இருக்குது எங்கள் மோட்ரு. டக்குன்னு எதனா பிரச்சனை வந்தாலும் எடுத்துடுறோம். அது செய்கிற வேலையும் வந்து சீக்கிரம் வந்து ஒரே நாளில் போர் போட்டு மறுநாள் வந்து எப்படின்னா மோட்டர் இறக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த மேற்கு பகுதி, தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி, சவுத்து பகுதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி டீப்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து பல சத்துக்கள் குறைபாடு இருக்கும். கண்டிப்பாக வந்து நுண்ணூட்ட சத்து வந்து அந்த குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஜிங்கு, ஃபெரஸ், போரானு, மேக்னீசியம், மாலிப்டினம், மெக்னீசியம், காப்பர் இந்த மாதிரி டிஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குசஸ்தலை ஆறு, அதாவது இதில் ஆரம்பித்து பூண்டியில் ஆரம்பித்து போகுதுன்னு பார்த்தீங்களா, அந்த படுகையில் பண்ணக்கூடிய 3 போகம் நெல் விவசாயத்தில் இது வரைக்கும் அவங்க நுண்ணூட்ட சத்துக்களை பயன்படுத்துறதே கிடையாதுங்க. பல வருஷமாக பண்ணுறாங்க. அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா மினரல்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இருக்குது. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் அது ஒரு பக்கம். இன்னொரு சைடு நம்ம வரும்போது இந்த செம்மறியாட்டு உரத்தை வந்து அதாவது ஒரு ஏக்கருக்கு 10 டன்னு அதை கொடுக்கும்போது நம்ம அந்த ரசாயனத்தில் எப்படி வந்து அந்த மூட்டைகளில் கொண்டு வந்து நம்ம இந்த பயிருக்கு நம்ம இடறோமோ அந்த அளவுக்கு இதுலேயும் வந்து சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி 2வது இதை மண்புழு உரமாக மாற்றினீங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட். இதை மண்புழு உரமாக மாற்றி நீங்கள் இந்த மாடி தோட்டங்களுக்கு சேல் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் சொல்கிற வேலை, ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வித்து இருக்குது. அதனால் இந்த மண்புழு உரம்ன்றது இந்த உலகத்திலேயே வந்து ஒரு வாசனை இல்லாத ஒரு உரம் வந்து மண்புழு உரம். 2வது அதிகப்படியான சத்துக்கள். நீங்கள் மண்புழு உரம் தயார் பண்ணும்போது அசோஸ்பரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, ஜிங்க் மொபிலைசிங் பாக்டீரியா, சிலிக்கான் பாக்டீரியா, அப்படி உங்களுக்கு வறட்சியை தாங்கினோம்னா வந்து மெத்தைலோ பாக்டீரியா, எல்லா பாக்டீரியாவும் இதில் நீங்கள் வந்து இட்டுக்கலாம். அதில் அந்த நீங்கள் வந்து அந்த இதில் தொட்டியில் எல்லாத்தையும் லேயராக இது பண்ணும்போது நீங்கள் இதை கூட மிக்ஸ் பண்ணி இந்த இதில் போடும்போது அந்த பாக்டீரியா அதாவது எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி வந்து ப்ரௌன் தங்கமாயிடும். அது எல்லா சத்துக்களும் இதில் வந்து சேரும்போது இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த செம்மறி ஆடுகள் எப்படின்னா இப்போ வந்து மேய்க்கிறது, அதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இந்த குலத்தொழில் இருக்கிறவங்க வேதவாசம் அவங்க தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய குலத்தொழில் வந்து அது. அதனால் வந்து அவங்க வந்து அது எப்படின்னா ஒரு பொழுதுபோக்காகவும் சொல்லலாம், அதே நேரத்தில் அதில் வந்து வருமானமும் சொல்லலாம். ஏன்னா இப்போ ஆட்டுக்கறியெல்லாம் வந்து சரியான ரேட்டு போயிருக்கு. அதில் நீங்கள் வெள்ளாடை விட இந்த செம்மறி ஆட்டு அதில் இருக்கிறது தான் இதில் இருக்குது. ஆனாலும் செம்மறி ஆடுகள் எப்படின்னா இந்த மாதிரி செடிகளை அதெல்லாம் மேயாது. இப்போ நீங்கள் ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 10 செம்மறி ஆடுகளை வந்து நீங்கள் விடலாம். அதையும் எப்படி வளர்க்கணும்னா, இந்த சந்தைகளில் வந்து பால் மறந்த குட்டிகளை வந்து அதாவது எப்படின்னா அதாவது கிடாரிகளை தான் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து அதை வந்து கரெக்டாக நீங்கள் டிவார்மிங் பண்ணி அதுக்கு வந்து எல்லா ஃபீடும் அதாவது எப்படின்னா அதாவது எப்படின்னா இந்த அடர் தீவனம் கொடுத்து எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற புற்கள் தான் அது வந்து மேலே பார்க்குறத விட கீழே பார்க்குறது அதிகம், உங்களுக்கே தெரியும். அதனால் இது ஒரு சில என்னுடைய கிளைண்ட்டுகள் வந்து எப்படின்னா தென்னந்தோப்பில் விட்டு வச்சுருக்காங்க. அழகாக அதில் இருக்கக்கூடிய புற்கள் எல்லாமே வந்து அது இது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு உரங்க. இதை தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ரசாயன விவசாயத்தை விட அதிகமான விளைச்சலை நீங்கள் எடுக்கலாம். வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, இதில் பொட்டாசியத்து அதிகமாக இருக்குது. இந்த பாக்டீரியாவை மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது எப்படின்னா அதனுடைய அந்த தரம் வந்து இன்னும் அது உயர்த்தப்படுகிறது. இப்போ வந்து பாஸ்போ பாக்டீரியா கொடுக்குறோம், அந்த அசோஸ்பரிலம் கொடுக்குறோம், அசிட்டோபாக்டர் கொடுக்குறோம், ரைசோபியம் கொடுக்குறோம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பருப்பு வகைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரைசோபியம் கொடுக்கணும். அதனால் இது உளுந்துக்கெல்லாம் வந்து இந்த எரு எப்படின்னா ஒரு பக்கம் இதை வந்து நீங்கள் தூவிக்கிட்டே போகும்போது உடனே வந்து டிராக்டர் வந்து அதை ரொட்டாவேட்டர் வந்து அதை அடிச்சுக்கிட்டே வந்துடணும். ஏன்னா இது வந்து காயக்கூடாது. டக்குன்னு மண்ணில் வந்து அது போயிட்டு வந்து ஈரத்தில் போயிட்டு உள்ளே போயிடணும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இத்தனை நாள் வந்து சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா இப்போ எல்லாருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி வர்றதுனால இதை பற்றி இப்போ நம்ம வந்து எப்படின்னா இதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஏன்னா இது வந்து எப்படின்னா அந்த காலத்துலேருந்து அது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது நீங்கள் வந்து செடிகளுக்கு மாடி தோட்டத்தில் கூட வந்து அருமையாக வந்து இது பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு எப்படின்னா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எங்களுக்கே வந்து கிராமங்கள்லே கிடைக்கல. அதனால் இதை வந்து இந்த மாதிரி வந்து இதை கொடுக்கலாம். இது வந்து வேலை அதிகங்க. இங்கேயே வந்து எப்படின்னா வேலை அதிகம். ஏன்னா இது வந்து சிறுக வந்து சேமிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இப்போது இந்த எருவு மாடுகள்னால் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கிடைகள். இப்போ கூட வந்து கிடை வைக்கிற அந்த பழக்கம் வந்து இருக்குதுங்க. இந்த கிடைகள் வைக்கிறதுனால இதில் எப்படின்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்குது. ஜிங்கு, ஃபெரஸ், போரானு, மேக்னீஸு, மாலிப்டினம், மெக்னீசியம், காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ரொம்ப அருமையாக வளருங்க. தாவரம் அதுக்கு உண்டான அந்த ஃபிட்னஸில் வளரும். இப்போ ஒரு குழந்தைக்கு எப்படி இந்த ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, இதெல்லாம் காம்ப்ளான்லாம் கொடுக்கும்போது எப்படி வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து உயரமாக வளரும், நல்லா வளருன்றாங்களா, அந்த மாதிரி தாங்க இது. அந்த அளவுக்கு இதில் வந்து இதில் அந்த விஷயங்கள் இருக்குது. அந்த கிடைகள் வைக்கும்போது அதனுடைய யூரின் வந்து அதிகப்படியான சத்துக்களை, அதாவது ஆடுகளினுடைய யூரின் வந்து அதிகப்படியான சத்துக்களை வந்து அது கொண்டு இருக்குது. அதனால் இந்த கிடை வைக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம். நீங்கள் தென்னந்தோப்புகள்லேயே கிடைகள் வைக்கலாம். இது எப்படின்னா மண்புழுக்களுக்கு உண்டான வந்து ஒரு சரியான ஒரு உணவு. மண்புழுக்கள் உங்களுக்கு வந்து எப்படின்னா மேலும் கீழும் நகரும் போது மண் பொலபொலப்பாக்கப்படுகிறது. நீர்பிடிப்பு தன்மையை அதிகப்படுத்துது. ஒரு மண்ணினுடைய நீர்பிடிப்பு தன்மையை அதிகப்படுத்துது. அதே நேரத்தில் என்ன இது ஆகுதுன்னா நுண்ணுயிரிகளுக்கு உண்டான வீடும் இதுதான். அதாவது எத்தனை அட்வான்டேஜ் இருக்குது பாருங்க. ஒரு சாணத்தில் எத்தனை அட்வான்டேஜஸ் இருக்கு பாருங்க. அதனால இதை நம்ம வந்து எப்படின்னா இது நம்மளும் வந்து யோசனை பண்றோம். இது யாரும் நமக்கு வந்து கொடுக்குற ஆட்கள் கிடையாது அப்படின்னு. அதனால இதை வந்து ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சமா கிடைச்சாலும் நம்ம இந்த நம்ம எருமை சாணமோ இல்லை வந்து இந்த பசுக்களினுடைய சாணம் மேய்ச்சலுக்கு போகிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நாட்டு பசு இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நாட்டு பசு சாணத்தில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது மேய்ச்சலுக்கு போகிற எதுவாக இருந்தாலும் அது அந்த சாணம் வந்து பயன்படும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய அந்த தனிப்பட்ட கருத்து. அதனால் மண்ணில் பாக்டீரியாக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். பாக்டீரியாக்கள் நிறைந்த உலகமாயிடும் மண். நீங்கள் அடுத்த பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சமான சத்துக்கள் கொடுக்கும் பட்சத்திலே உங்களுக்கு அதிகப்படியான மகசூல். அதாவது இதை வந்து எப்படின்னா மண்புழு உரமாக மாற்றி இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸு, இந்த குடி வகை காய்கறிகள், இந்த கத்திரிக்காய், இந்த மாதிரி கிராப்ஸுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நீங்கள் தாராளமாக, அதாவது எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதாவது விஷயம் தெரியாத ஆள் கூட சாப்பிடும்போது கூட உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம்.
அதனால் இப்போ இதை கொடுத்ததுனால தான் அதெல்லாம் பாருங்கள், அதை அந்த சப்போட்டா இது எல்லாமே வந்து அது எப்படி என்றைக்கோ ஒரு ஒரு நாளைக்கு தான் தண்ணியும் பாய்ச்சுறாங்க. அதனால் அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா வந்து ஒரு கரும்பச்சைக்கு மாறுது. ஏன்னா இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து களைகள் வரும் இது மண்ணில் இது வந்து இடும்போது. ஏன்னா இந்த புற்கள் இருக்கக்கூடிய அந்த விதைகளையும் அந்த சேர்த்து மேயறதுனால அது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். இது மிகச்சிறந்த ஒரு உரம்னு பார்த்தீங்கன்னா இந்த உரம் தாங்க. இதுக்கு இதுக்கு வந்து நிகர்ன்றது எதுவும் கிடையாது. அதனால் ஒரு ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.